ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி. இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி 27/11/2025 நடக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கார். எங்கள் மீனராசிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கார். மீனராசி நீர் ராசி. ஸோ வெளிநாட்டிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்க வெளிநாட்டில் மதிப்பு அதிகமாகும். அதுமாரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நீர் தாண்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், பூகம்பம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த நீர் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் குரு பகவானோட ராசியில், அதனால் நிறைய ஞானம் கிடைக்கும், நிறைய தெளிவு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிற ஒரு போராட்டம் தொடரும். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே நீதிமான், அந்த மாரி தான் சொல்லக்கூடியது. ஆயுள் காரகன், நீதிமான். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானை எதுக்கு ஆயுள் காரகனை வச்சது அப்படின்னா, அந்த ஆயுள் அப்படிங்கும்போதே ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி பண்ணணும். அது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கிடையாது, சரியா? ஏன்னா சூரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுமை இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே தகப்பனார் ஸ்தானம், அடுத்தது தாயார் ஸ்தானம் சந்திரன், புதன் அறிவு ஸ்தானம். அறிவுங்கும்போதே எல்லாருக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன் அப்படிங்கும்போது நீதிமானாக இருக்கணும். அதுக்கு தான் தராசு முள் மாதிரி அதுக்கு அந்த துலாத்தில் வந்து உச்சமடையார் வச்சாங்க. துலாத்தில் தான் உச்சமடைகிறார். ஏன்னா துலாம் தராசுங்கிறது கரெக்டாக இருக்கணும். எடை ஒருத்தரை பார்த்து எடை போடுறதுங்கிறது சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு கரெக்டு. அப்படி இருக்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் வந்து ஒரு பாடத்தை தான் கொடுப்பார். எல்லாரையும் கவுத்து விட மாட்டார், எல்லாரையும் சாகடித்து எல்லாரையும் கூட்டின்னு போகிற கிரகம் கிடையாது, புரியுதா? அந்த வகையில் சில விஷயங்களில் சில இடத்துல இருக்கும்போது அபரிமிதமான பலன்களை கொடுக்குறவரும் அவர் தான், யோகக்காரகனும் அவர் தான் நிறைய பேருக்கு. அதே சமயம் நிறைய பேருக்கு ஒரு பாடத்தையும் கொடுப்பார். ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 20 வீடு இருக்குது, சரியா? 20 ஹவுசஸ் ஒரு பில்டிங்கில் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டட் செக்யூரிட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன ஒரு எதிர் வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதாவது போதைப்பொருள் கடத்தினாங்களோ இல்லை ஏதோ வாட் எவர் இட் மேபி, ஏதோ ஒன்று அசம்பாவிதம். அந்த என்கொயரி பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க. என்ன வந்து ஏதோ தெரியாமல், நல்லா கவனிங்க, தெரியாமல் உங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க. உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் அந்த நடந்திருக்கு. உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. எதுக்குன்னா விசாரிக்கிறதுக்கு. என்ன எதிர் வீட்டில் அந்த இது எங்கே, அந்த வீடு யாரோட வீடு, அந்த இப்போ ஒரு ஆள் பேர் சொல்லி அவரோட வீடு அதுதானா, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக உங்களோட வீட்டை கதவை தட்டுறாங்க. நீங்கள் கதவை திறக்கிறீங்க. எதிர்த்தாப்பில் போலீஸ் எல்லாம் நின்னோன்னா உங்களுக்கு என்ன டக்குன்னு தோணும்? கட 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 கடன்னு கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். எதுக்காடா நம்ம வீட்டை தேடி போலீஸ் வந்திருக்குன்னு. உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, கரெக்டாக? இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லெசன் என்னென்னா, நம்ம என்னதான் தப்பு பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும். அப்புறம் நம்ம சொல்ல போகிறோம் எதிர் வீடு அப்படின்னு சொல்லி. அதுமாரி இந்த சனீஸ்வர பகவான் எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது. இந்த சனீஸ்வர பகவான் வந்து நமக்கு ஒரு பாடத்தை கொடுப்பார். அப்படிங்கும்போது நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். தெளிவு கண்டிப்பாக வேணுங்க. தெளிவற்றவன் உங்களுக்கே தெரியும் பைத்தியம். அப்போ தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிரகம் வந்து அந்தந்த வேலைகளை செய்கிறது. ஸோ சனீஸ்வர பகவான் இப்போ வந்து மீனராசியில் அதி அற்புதமாக உட்காந்துட்டு வக்கரமாக இருந்தார். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகி அதி அற்புதமாக ஜொலிக்க போகிறார். 27/11/2025 இருக்கார். இன்னும் கிட்டத்தட்ட 2026 தான் மறுபடியும் ஒரு வக்கர கதி அடைவார். ஏன்னா எப்போவுமே ஒரு ராசியில் 2 தடவை வக்கர கதி அடைகிறது இவர் தான். ஸோ வக்கர கதி அடையும் போது மறுபடியும் அடுத்த வருஷம்தான். ஸோ இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலன்களை கொடுக்க போகிறார். அது சில பேருக்கு சுப பலன்களாக இருக்கும், சில பேருக்கு அசுப பலன்களாக இருக்கும், சில பேருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஒரு பலன்களாக இருக்கலாம். அதனால் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த சனீஸ்வர பகவானால் கிடைக்கும். ஆக இந்த வக்கர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட, ஏன் அப்படின்னா வக்கரம் அடையும் போது ஒரு பலம் இருக்கும், பலமே இல்லைன்னு இருக்கும். ஏன்னா வக்கரம் அப்படிங்கும்போதே அது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு ஒரு இது இருக்குது.
அப்போ பலம் இழந்த ஒரு கிரகம் முழு பலத்தோடு இப்போ ஒர்க் அவுட் ஆக போகிறது. அப்போ நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும், நிறைய ராசிகளுக்கு ஒரு பாடங்களை கொடுக்கும். சரி, அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கடக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி. முக்கியமாக உங்களுக்கு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த கடக லக்னம் கடகராசிக்காரர்களே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏகப்பட்ட கஷ்டங்களை குழந்தை பருவத்திலேருந்தே அனுபவிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா இந்த கடகராசி கடக லக்னம் அப்படிங்கும் போதே புனர்பூசம் 4ஆம் பாதம் குருதசை ஆரம்பமே கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா 4ஆம் பாதங்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கும். அந்த 16 வருஷத்தில் கொஞ்சம் தான் இருக்கும். அடுத்து உடனே இந்த சனி தசை வந்துடும். ஸோ படிப்பில் ஒரு மைனஸை கொடுத்துருவாங்க. அதை மீறி படித்தா வெற்றி. அடுத்து புதன் தசை கொஞ்சம் உயர்த்துவார். அடுத்து கேது தசை ஞானத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் வரக்கூடிய சுக்கிர தசை அவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும். ஓரளவுக்கு அது இருக்கிற இடத்த வச்சு சொல்லலாம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் எங்கே வக்கரமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களோட பாக்யஸ்தானம் 9ஆம் இடம். பரவாயில்ல, ஏன்னா கண்டகச்சனியில் அப்படியே கஷ்டத்தை கொடுத்துட்டார். சரி, அஷ்டமத்து சனியில் புழிஞ்சு எடுத்துட்டார். சக்கை மட்டும்தான் இப்போது என்னமோ சொல்லுவாங்களே, உடம்புல உயிர் மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருக்கும்பாங்க. அந்த மாதிரி இருந்து இப்போ பாக்கியஸ்தானத்தில் வந்தோன்னா கொஞ்சம் பரவாயில்லைன்னு எழுந்து உட்கார்ந்தவருக்கு டக்குன்னு என்ன பண்ணிட்டார், இந்த சனீஸ்வர பகவான் வக்கரம் ஆகிட்டார். பாக்கியஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சா என்ன, பாக்கியங்களை கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். எல்லாம் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி உடம்பு ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் மருத்துவ செலவுகள் குறையலை. ஏகப்பட்ட டென்ஷன், உத்தியோகத்தில் குழப்பம், ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு குடும்பத்தில். சரி, அதேமாரி குழந்தைகளோட திருமணம் பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள். ஏன்னா வேறு ஒரு பையனை இந்த பொண்ணு லவ் பண்ணோம், பரவாயில்லைன்னு இந்த கல்யாணத்தை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒரு குழப்பங்கள். சரி, அதெல்லாம் மீறி ஏதோ போயிட்டுருக்கு. ரைட்டு. தொழிலில் ஏகப்பட்ட குழப்பம். முடியல சாமி, அப்படியே போயிட்டீங்க. சரி, பாக்கியஸ்தானத்தில் இப்போ அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது. இப்போ தான் நீங்கள் எழுந்து உட்காரலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா 9ஆம் இடம் 7, 8 விட 9 பரவாயில்லை. அதுக்கடுத்து வரக்கூடிய 10, 11 சூப்பர். அந்த மாதிரி இந்த 9ஆம் இடத்துல இருக்கிற இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து தந்தையாரின் மூலமாக எதிர்பார்த்த சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். இது வரைக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அதெல்லாம் விலகும். அதேமாரி தந்தை வழி உறவினர்கள், சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், சகோதர சகோதரிகள், இவங்க மூலமாக கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள், குடும்பத்துலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க, அதெல்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்டு சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ உடனே பரபரப்பாக இருந்தீங்க. ஏன்னா உத்தியோகத்தை காப்பாற்றிக்கணும்ல, ஏன்னா ஜீவனம் வேணுமே. மாதம் ஆனால் 7ஆம் தேதி 10ஆம் தேதி சேலரி ஒன்று வந்தால் தானே அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும். யாராக இருந்தாலும் அரசு துறையில் வேலை பார்த்தா அன்பர்களாக இருக்கட்டும், தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி, சம்பளம் வேணுமே. அப்போ அதுக்காக கடுமையாக உழைச்சிங்க, நேரங்காலம் தெரியாமலாம் உழைச்சிங்க. அது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு குறையும். என்னென்னா ஒரு வேலை பலுங்கிறது கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் இருந்தவாள்லாம் ரொம்ப டென்ஷனில் இருந்தீங்க. ஏகப்பட்ட குழப்பங்கள், கூட்டாளிகள் மூலமாக ஏதோ சக வியாபாரிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சொஸ்தமாகும். அப்பாடா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க, அந்த தொழிலை எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனீஸ்வர பகவானோட வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். முக்கியமாக இல்லத்தரசிகள், அவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்னு சொல்ல மாட்டேன், மைனஸ்னு அப்படி போச்சு. ஏகப்பட்ட குழப்பத்தில் உங்களோட உடல் அப்படி இருந்தது. ஆனால் மனசு உங்களுக்கு ஸ்திரமாக இருந்தது, வெண்மை. அதனால் சமாளிச்சிங்க. ஏதோ ஒன்று சரி, ஏதோ வந்திருக்கு, மருந்து சாப்பிட்டா சரியாயிடும், இந்த ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் அடுத்துன்னு. அதான் ஒருத்தர் ஜோசியக்காரர்கிட்ட போய் கேட்டாராம்,
என்னோட கஷ்டங்கள்லாம் எப்போ விடியும், என் ஒய்ஃப் வந்து என்னை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க, எவ்வளோ நாளாக அடிச்சுட்டு 4 நாளாக அடிச்சுட்டு இருக்காங்க, சரி இன்னும் கவலையப்படாத 1 மாதம் பொறுத்துக்கோங்க, ஏன் அதுக்கப்புறம் சரியாயிடுமான்னு, இல்லை அதுவே உங்களுக்கு பழகிடும், அவள் அடிக்கிறதே உங்களுக்கு பழகிடும் அப்படின்னு. அதுமாரி இந்த பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இந்த இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அப்போ என்ன ஆகும், மருத்துவ செலவுகள் குறையும். நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணுமோ, அது இதுவோ என்னமோ ஏதோ அப்படின்லாம் கவலைப்பட்டீங்க, அதெல்லாம் சரியாகும். இருந்தாலும் 3வது பார்வையாக உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறது கொஞ்சம் லாபத்தில் கை வைப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட்டை ஜாஸ்தி பண்ணணும். அப்போ லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அதுமாரி முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு வெற்றி அடையும். சரியா, முயற்சி எடுத்தால் தான். அடுத்தபடி 7ஆம் பார்வையாக உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், 3ஆம் இடத்தை. முயற்சிகளெல்லாம் முடக்குவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்போ வெற்றி கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அடுத்தபடியாக 10ஆம் பார்வையாக உங்களோட பகைருண ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு. உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், ஆனால் ஸ்கெட்ச் போட்டுக்கோங்க, இந்த வேலையை இன்றைக்கி பண்ணணும், அந்த வேலையை நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு இந்த டூ டூ லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன விஷயம் வந்து பெருசாகாமல் அழகாக ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சிங்கன்னா வெற்றி. சரி, பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஓம் நம சிவாய சொல்லுங்கள். என்ன சில பேர் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறவங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஓம் நமோ நாராயணா சொல்லுங்கள். சரியா, இந்த சனிக்கிழமை இந்த காகத்துக்கு நீங்கள் அன்னம் வைக்கணும். 2 எள்ளு போட்டு. இது வந்து அப்பா அம்மா இல்லாதவர்கள். அப்பா அம்மா இருக்கிறவங்க வெறும் சாதம் அப்படியே கொண்டு போய் காகத்துக்கு வைங்க. உருண்டை எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுறதா? அப்பா அம்மா இல்லாதவா தான் உருண்டை பண்ணணும், அப்பா அம்மா இருக்கிறவா உருண்டை பண்ணக்கூடாது. சரியா, இதெல்லாம் வந்து சம்பிரதாயம். அப்படியே கொண்டு போய் காகத்துக்கு வைங்க. என்ன அதேமாரி இந்த சின்ன பரிகாரம் பண்ணிவிட்டு நேராக சனி பகவான் சன்னதிக்கு போங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவான் போயிட்டு சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் விஜாய் வித்மேகே கட்க ஹஸ்தாய் தீமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஒரு 27 தடவை சொல்லிவிட்டு ஒரு எல் தீபம் போட்டுட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவானோட பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இந்த கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி அடையும். ஏன்னா அவரே வக்கர நிவர்த்தி அடைகிறார் என்பது உங்களோட கஷ்டங்களையும் நிவர்த்தி அடைய வைப்பார். சரியா, ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே கலத்திராதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தியாகி அற்புதமான ஒரு வாழ்க்கை வளர்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.